இது நாட்டு பூண்டா? இது சைனா பூண்டுன்னு சொல்றாங்க சில டைம்ல. இத கட் பண்ணிட்டாங்களா? அது பேர் எனக்கு அது பேரு. இந்த பெரம்பூர்ல 9ஆம் தேதி சந்தெல்லாம் போறாங்க, அங்க போயிடுவீங்களா? அங்க கடை போடுவீங்களா? எத்தனை வருஷமா கடை வச்சுக்கிறீங்க? 8 வருஷமாவா? சரி சரி. எந்த ஏரியால இருந்து எடுத்துன்னு வரீங்க? திண்டிவனத்துல இருந்தா? திருக்கம்பி கொஞ்சம் சின்ன மார்க்கெட். வணக்கம் சேனல் 360 வியூவர்ஸ். மார்க்கெட் டூர் எடுத்துட்டு இருக்கோம் நம்ம சேனல்ல. ஸோ நம்ம வந்திருக்க இடம் எங்கன்னு பாத்தீங்கன்னா நம்மாழ்வார்பேட் ஓட்டியில இருக்க மார்க்கெட் தான் வந்திருக்கோம். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட் டூர் எபிசோட் 12. நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் ரெகுலரா பாக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனல் வணக்கம் சேனல் 360 சேனல்ல நிறைய பேர் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க. கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க போற அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு வந்து சேரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த ஒரு பாட்டி வந்து பாத்தீங்கன்னா இங்க பூண்டு வித்துட்டு இருந்தாங்க. ஸோ பூண்டெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளோ ரேட் அப்படின்னு கேட்கும் போது ரொம்பவே ரேட் அதிகமாகவே இருந்துச்சு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா பிரித்து வச்சுருந்தாங்க. நார்மல் ரேட்டுக்காக ஒரு பூண்டெல்லாம் வந்து பிரிச்சியும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விலை அதிகமான பூண்டு வந்துட்டு தனியாகவும் வச்சுருந்துருக்காங்க. இப்போ நிறைய பேர் சொல்கிறாங்க இந்த பிங்கிஷ் கலரில் இருக்க பூண்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சைனா பூண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த பூண்டு வந்து நம்ம சாப்பிட்றதுனால உடம்புக்கும் கெடுதல். ஆனால் அவங்கக்கிட்ட நான் கேட்கும்போது வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த பூண்டெல்லாம் வந்துட்டு சைனா பூண்டு கிடையாது. இங்கே ஒருத்தர் பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் சேல் பண்ணிட்டு இருந்தார். ஸோ வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு இழுத்துட்டு வந்து வெண்டைக்காய் வித்துட்டு இருந்தார். இந்த வயசுலையும் எங்கேருந்து கொண்டு வரீங்க அப்படின்னு கேட்கும்போது தான் அவர் சொன்னார், திண்டிவனத்துலேருந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்துட்டு கொண்டு வரேன் அப்படின்னு சொன்னார். ஸோ எவ்வளோக்கு கொடுப்பீங்கண்ணா அப்படின்னு கேட்கும்போது நான் 10 ரூபாயிலேருந்தே கொடுப்போமா, நீ வாங்கிக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்டேன். வெண்டைக்காய் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கா இல்லையா அப்படின்றது. பச்சையாக இருந்தாலே வந்து பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் ஃப்ரெஷ்ஷாக இருக்குதா அப்படின்னு அர்த்தம். அதை உடச்சி பார்க்கணுன்னு கூட இல்லை. ஒரு முட்டைக்கார் பாருங்களேன், அங்கே கடை வச்சுட்டு முட்டையெல்லாம் அடக்கி வச்சுட்டு இருந்தாங்க. ஸோ அவர்கிட்ட போய் கேட்போம் அப்படின்ட்டு நான் வந்தேன். எத்தனை வருஷமாக கடை வச்சிருக்கேன் அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, நான் 1978 கடை வச்சுட்ருக்கேன். ஒரு முட்டையோட விலை இன்னைக்கு ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 6 ரூபாய். அந்த ஒரு ட்ரே அப்படி நீங்கள் வாங்கினீங்கனாலும் பார்த்தீங்கன்னா இது 2 முட்டை வந்துட்டு இலவசமாக கொடுப்பேன் அப்படிலாம் கொடுக்குறாரு. ஆனால் கேட்டேன் இது வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ரோடு டைமிங் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்கும்போது இது இப்போ தான் மார்க்கெட்டாக இருக்குது. முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா இது சந்தை ரோடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நம்மாழ்வார்பேட் சந்தை ரோடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இவர் சின்ன வயசுலேருந்து இங்கே கடைக்கெலாம் வருவாராம். அதுக்கப்புறம் தான் இப்போ கடை வச்சிருக்காராம். இங்கே மீனும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எனி டைம் போனாலும் கிடைக்குது. ஸோ வானகரம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா காசிமேடு, அங்கேருந்து பார்த்தீங்கன்னா மீனெல்லாம் வந்து ஃப்ரெஷ்ஷாக கொண்டு வந்து இங்கே சேல் பண்ணுறாங்க. ஆனால் சில மீன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்து வாங்கணும். ஸோ முன்ன பின்ன வந்துட்டு அது புதுசோ இல்லை பழசோ அந்த மாதிரி மிக்ஸ்டாக கூட இருக்கும். அதுக்கப்புறம் காய்கறி அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா காய்கறியுமே ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பழைய காய்கறி மாதிரி தெரியல. எல்லா காய்கறியும் நல்லா புதுசாக இருந்துச்சு. இங்கே காலையில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மர்ஸ்லாம் கொண்டு வந்து சேல் பண்ணுவாங்கன்னு சொல்கிறாங்க. பாட்டி வந்து பார்த்தீங்கன்னா வித்தியாசமான பொருட்களை சேல் பண்ணிட்டாங்க. இது என்னன்னு கேட்கும்போது ஏதோ மூட தேங்காய் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து திருஷ்டிக்கு வந்து பயன்படுத்துவாங்க வீட்டில் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மூலிகை மருந்தெல்லாம் வந்துட்டு எண்ணெயில் காசியும் கொடுப்பாங்களாம். அதுக்கப்புறம் நிறைய ஒரு மாதிரி காயெல்லாம் வச்சுருந்தாங்க. அந்த காய்களும் பார்த்தீங்கன்னா வீட்டு வாசல் ஏதோ திருஷ்டி கட்டுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி பொருட்கள்லாம் அந்த பாட்டி வந்து சேல் பண்ணிட்டுருக்காங்க. இங்கே ஒரு ஸ்கூல் வந்து ரன் பண்ணுறாங்க அந்த மார்க்கெட் ரோட்லேயே. நிறைய பிள்ளைங்க அந்த ஸ்கூல்லையும் படிக்கிறாங்க. ஸோ இது மார்க்கெட் நம்மாழ்வார்பேட் மார்க்கெட்குள்ளேயே அது இருக்குது. இங்கே ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா எங்களெல்லாம் வீடியோ எடுக்க மாட்டிங்களா, நாங்களாம் பார்த்தா உங்களுக்கு வீடியோ எடுக்கிற மாதிரி தெரியலையா அப்படின்னு கேட்டார். ஸோ என்னதான் அந்த அண்ணா சொல்கிறாரு அப்படின்னு பார்க்கும்போது தான் தெரிஞ்சிச்சு. அவரும் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஸ்லிப்பர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சேல் பண்ணிட்டு இருந்தார். ரொம்ப போல்டாகவும் பேசினார். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 100 rupees 150 rupees அந்த மாதிரி ஒரு நார்மல் ரேஞ்சில் தான் அங்கே சேல் பண்ணிட்டு இருந்தார். கடைகளும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஆஃப்டர்நூன் வரைக்கும் போடுவாராம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மத்தியானத்துக்கு மேலே அவர் இன்னொரு கடை வச்சிருக்காராம். சந்தைகள்லையும் கடை போடுவாராம். ஏதாவது ஃபெஸ்டிவல் டைமில் கோவில் வாசல்லையும் கடை போடுவாராம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிராண்டட் டாப்ஸ் ட்ரெஸ் எல்லாம் கிடைக்கணும்னா இங்கே ஒரு கடை இருக்குது. கிரியேஷன் சொல்லிட்டு ஒரு ட்ரெஸ் ஷாப் இருக்குது. இங்கே வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவாசா குர்த்திஸ், லிவிஸ் அந்த மாதிரி பிராண்டட் குர்த்திஸும் கிடைக்கும். ஸோ இந்த மார்க்கெட்டில் ஸோ கண்டிப்பாக வந்தீங்கன்னா இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப பழைய மார்க்கெட் அப்படின்றதுனால இந்த ஒரு வீடியோ உங்ககிட்ட காமிக்கணும்னு சொல்லிட்டு இந்த ஒரு மார்க்கெட்டை நான் எடுத்து உங்ககிட்ட காமிச்சேன். இந்த மார்க்கெட் டூர் நாங்கள் முடிக்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம வணக்கம் சேனல் 360 சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.